வணக்க மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போகிறது இமெயில் அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன ஒரு படம். இப்போ சிம்பிளி சவுத் ஓடிடி ஆப்ல அவைலபிளா இருக்கு. இந்த படம் ஆன்லைன் கேம் அடிக்ஷன் அப்படின்ற ஒரு தீம்ல நகரக்கூடிய ஒரு படம். அதுவும் ஒரு டேஞ்சரஸான ஒரு கேமை மையமா வச்சு எடுத்திருப்பாங்க. இந்த படத்தோட லீட் கேரக்டரான அபி அப்படின்றவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் எஸ்டேட் புரோக்கரா இருக்காங்க. ரொம்பவே ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கக்கூடிய ஒரு நபரா காட்டியிருப்பாங்க. சின்ன வயசுல அவங்களுக்கு நிறைய சொத்துக்கள் இருந்திருக்கும். அவங்க அம்மாவோட இறப்புக்கு அப்புறமாட்ட அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே சொந்தக்காரங்க ஆட்டையை போட்டிருப்பாங்க. அண்ட் இவங்களையும் அநாத ஆசிரமத்தில் விட்டுருப்பாங்க. ஸோ அப்பத்துல இருந்தே இவங்க பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசையோட இருப்பாங்க. அதுக்காக ஆன்லைன் கேம் அப்படின்ற மாதிரியான ஒரு குறுக்கு வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு டேஞ்சரஸான ஒரு கேம் ஆட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேம் என்ன அப்படின்னா, இவங்க கிட்ட ஒரு ஆப்ஷன் மாதிரி கொடுப்பாங்க 4 நபர்களை. அந்த 4 நபர்கள்ல யார் சாவ போறோம் அப்படின்றத இவங்க ப்ரெடிக்ட் பண்ணணும். அவங்க உண்மையிலே இறந்துட்டாங்கன்னா இவங்களுக்கு பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்ற மாதிரியான ஒரு கேம். ஸோ இந்த கேமுக்குள்ள இவங்க போனதுக்கு அப்புறமாட்டு இவங்க வாழ்க்கையில என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள் வருது, என்னென்ன மாதிரியான ட்ராப்கள் இவங்க மாட்டுறாங்க, அதுல இருந்தெல்லாம் வெளியே வந்தாங்களா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படம் ஸ்டார்ட் ஆன விதத்தை பார்க்கும்போது ஒரு ஆன்லைன் கேம் அடிக்ஷனை பற்றி ஒரு சூப்பரான மெசேஜ் சொல்ல போகிறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வேலை தான் இந்த கதை நகருது. பட் சடனாக ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல படம் அப்படியே யூட்டர்ன் அடிச்சு பயங்கர கிளம்சியான மூமெண்ட்கள் நிறைஞ்ச ஒரு படமாக மாறிடுது அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஹார்ட் டிஸ்கை தேடி ஒரு குரூப் துரத்துது, அந்த குரூப்புக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பஞ்சாயத்து அப்படின்ற மாதிரி கண்டமேனிக்கு கதை டிராவல் பண்ண ஆரம்பிக்குது. பட் இந்த படத்தில் எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த லீட் கேரக்டரை ஒரு ஃபீமேல் கேரக்டராக வச்சுருப்பாங்க. அண்ட் அந்த ஃபீமேல் கேரக்டரை ஒரு மாஸ் ஹீரோ ரேஞ்சுக்கு ஸ்டன் சீக்வன்சஸ்லாம் வச்சு ரொம்ப நீட்டாக காட்டியிருப்பாங்க. உண்மையிலே அந்த ஒரு விஷயம் பாராட்டக்கூடிய ஒரு விஷயமா இருந்தாலும் அந்த கேரக்டருக்கான அந்த டிசைன் இருக்கும்ல, அந்த கேரக்டர் ஆர்க்குங்கிறது அதை ரொம்ப வீக்காவே எழுதியிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த பொண்ணு ரொம்ப ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிற ஒரு பொண்ணா காட்டியிருப்பாங்க. பட் அந்த பொண்ணோட லைஃப் ஸ்டைல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பாஷான ஒரு ஃபீல் தான் கொடுக்குமே தவிர அந்த பஞ்சத்தில் அடிப்பட்ட மாதிரியான ஒரு ஃபீல் அப்படின்றது வரவே வராது. அதே மாதிரி அந்த பொண்ணுக்கு வரக்கூடிய அந்த லவ், அதாவது விமல் அப்படின்ற ஒரு கேரக்டரை லவ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. அந்த கேரக்டர் உள்ள வந்ததுல இருந்து அந்த கேரக்டருக்கு என்ன மாதிரியான ஒரு ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்றது முதற்கொண்டு நம்ம ரொம்ப ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ணலாம். கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இந்த கதையிலுமே இருக்கும். ஆல்சோ இந்த கதையில ஒரு சில ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் அமைக்கணும் அப்படின்ற மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லா திணிச்சிருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது ஒரு சில மொமெண்ட் நடக்கும்போது என்னடா பயங்கரமான ஒரு விஷயம் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி நம்ம யோசிப்போம். அது நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா என்னடா இப்படி நடந்துச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீல் தான் இருந்துச்சு. அந்த அளவுக்கு தான் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் இவங்க அமைச்சிருந்தாங்க அப்படின்னே சொல்லலாம். அதுவும் டுவர்ட்ஸ் எல்லாம் ரொம்பவே இழுன்னு இழுத்துட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். டியூரேஷன் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லெஸ் தென் 2 ஹவர்ஸ்ல முடிகிற மாதிரியான ஒரு படம் தான். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பிலோ ஆவரேஜா எடுத்த ஒரு த்ரில்லர் அப்படின்னு சொல்லுவேன். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2 out of 5. என்னை பொறுத்த வரைக்கும் டைம் இருந்தா வேணா ட்ரை பண்ணுங்க அப்படின்னே சொல்லுவேன். அடல்ட் கண்டென்ட்லாம் பெருசா இல்லை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.